2 செலிபிரிட்டிஸோட ஒர்க் அவுட் வீடியோ பார்த்தேன். அந்த ஒர்க் அவுட் எல்லாமே ஒரு காமன் ஜென்ரல் ஃபிட்னஸ் பண்ணணும்னு வரக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ அவர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான எக்ஸசைசஸ் நான் பண்ணால் தான் என்னோடய ஃபிட்னஸை வந்து நான் மெயின்டைன் பண்ண முடியுமா, என்னோடய ஹெல்த்தை நான் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். என்னென்னா, ஒரு செலிபிரிட்டிஸ்ன்னு வரும்போது அந்த வீடியோ அவங்க எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு போட்டுக்கலாம், எங்களோட ஃபிட்னஸ் லெவல் இப்படி இருக்குதுன்னு போட்டிருக்கலாம், இல்லை அவங்களோட ஃபாலோவர்ஸை கொஞ்சம் என்ன சொல்லலாம் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கூட போட்டிருக்கலாம். இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான எக்ஸசைஸை அந்த செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட ரெகுலர் ருட்டீனில் பண்ணுவாங்களான்னு கேட்டால் டவுட்ஃபுல் தான். ஏன்னா நம்மளை விட அதிகமாக உடம்பை கேர் பண்ணுறவங்க அவங்க. ஒரு சின்ன இன்ஜுரி வந்தாலுமே அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸாக இருக்கும். ஒரு ட்ரைனரோட முக்கியமான வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை நம்பி வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த ஃபேன்சி எக்ஸசைசஸ்லாம் நம்ம நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே ஒரு கிளைண்ட் வந்து பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன வீக்னஸ் இருக்குது, அசஸ்மெண்ட் எல்லாமே ஒரு ட்ரைனர் எடுக்க வேண்டியது இருக்குது. இதை எடுத்து அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தான் நம்ம கொடுக்க முடியும். இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுக்கு மாற்றாக நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. இந்த ஒரு ஜென்ரல் கிளைண்ட்டு நீங்கள் ஜிம்முக்கு போகும்போது கம்பல்சரியாக நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ட்ரைனர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரைனர் வச்சுக்கோங்க. ட்ரைனர்ஸ் வந்து நிறைய காஸ்ட் ரேஞ்சில் இப்போ இருக்கிறாங்க. ஸோ உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்ச ட்ரைனராக வச்சுக்கோங்க. என்ன தான் ChatGPT வந்தாலும், என்ன தான் ஏஐ வந்தாலும், என்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வந்தாலும், ஒரு பர்சனாக இருந்து ஒரு ஆள் நம்மளை மானிட்டர் பண்ணி நமக்காக எஃபோர்ட் எடுத்து இந்த விஷயத்தை இப்போ பண்ணுங்கள், இதை இப்போ மாற்றுங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு தனி ஃபீல் தான்.